ஹாய்ங்க. வீட்டில் எப்படி சுவையான உப்புட்டு செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாங்களா? நான் வந்து இன்றைக்கி கோதுமை யூஸ் பண்ணி தாங்க உப்புட்டு செய்ய போகிறேங்க. 1 கப் கோதுமை மாவு, தண்ணி, எண்ணெய், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாவு பிசைகிறத விடவே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. 1 கப் கடலப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டுங்க 1 கப் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. மணத்துக்காக ஏலக்காய் கொஞ்சங்க போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்கள் வாழை இலை வச்சு செய்யும்போது பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வாழை இலையில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க நல்லா வாழை இலையில் தடவி விட்டுட்டுங்க நல்லா கையிலேயே ப்ரெஷ் பண்ணிங்கனாவே அந்த ஒப்புட்டு அந்த ஷேப் வந்துடுங்க. நீங்கள் இல்லாட்டி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி கூட தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நல்லா கையிலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேங்க. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நான் நெய் ஊட்டு தான் செய்ய போகிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாங்க. நல்லா நெய் தடவி விட்டுட்டுங்க தோசைக்கல்லில் இந்த ஒப்புட்டையும் தூக்கி போட்டுங்க நல்லா சுற்றி வர கொஞ்சம் நெய் விட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் இனிமேல் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.